அகவிலைப்படி 2% உயர்வு, திருமண முன்பணம் 5 லட்சம் ரூபாயாக உயர்வு உள்ளிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவிப்புக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாக ஓய்வூதியம் தொடர்பான ஒரு அறிவிக்கை, ஒரு நிலையான கொள்கை முடிவை முதல்வர் அறிவிப்பார் என்ற நம்பிக்கை இதன் மூலமாக மீட்டு வந்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு அந்த திருமணம் தொடர்பான 5 லட்சம் ரூபாய் அந்த உதவித்தொகையில் முன்பணமாக, அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணாக்கர்களோட தொழிற்கல்வி பயின்றால் 1 லட்சமும், அரசு கல்லூரிகளில் பயின்றால் 50,000 என்ற முன்பணத்தொகை, அதுவும் கொடுத்ததும் ஒரு ஆரோக்கியமான வரவேற்பு. இந்த அறிவிப்புகளை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய எதிர்பார்ப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது. அதோடு நின்று விடாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள் ஆண்டுதோறும் மூடப்பட்டு வருகின்றது. அதனை நிறுத்தி வைத்து அனைத்து பள்ளிகளிலும், மேல்நிலைப் பள்ளிகளிலும் தொழிற்கல்வி பாடப்பிரிவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். செப்டம்பரிலேயே அறிக்கையை வாங்கி பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிகிறேன். அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். முழு வெற்றியை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி முழு வெற்றி அடைய நான் வாழ்த்துகிறேன். கடந்த அதிமுக ஆட்சியிலே சிபிஎஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை நீங்கள் மட்டும்தான் மாற்றி பழைய ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் பலனாக ஏற்கனவே ஒரு 9 மாதங்களுக்கு ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அது செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளாக அதனுடைய அறிக்கையை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது விரைவாக செப்டம்பர் மாதமே அறிக்கையை பெற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. வாக்குறுதி எண் 309 என்ற பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அமல்படுத்துவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதே போல பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வார் என்றும், சமவேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்கு உறுதி எண் 311 அமல்படுத்துவார் என்பதும் எங்களுடைய தமிழ்நாடு அரசு சங்கமானது முழுக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் நம்புகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.